ஒரு காலத்தில சமூகம் வளர்ச்சி அடையாம இருக்கும்போது, மக்கள் குடிசை வீட்ல வாழ்ந்தாங்க. கரண்ட், ஃபோன் இது மாதிரி தொழில்நுட்பம்லாம் எதுவும் இருக்காது. ஏழ்மையா தான் இருந்தாங்க. ஆனா, இப்ப சமூகம் வளர்ந்துருச்சு. மக்களோட வாழ்க்கையும் வளர்ந்துருச்சு. இன்னமுமே எதிர்காலத்தில இத விட அதிகமாவும் வளரும். ஆனா, ஒரு அரசியல்வாதி இப்படி சமூகத்தில இருக்க பல நல்ல விஷயத்த சொல்ல மாட்டான். எப்ப பார்த்தாலும் சமூகத்தில இருக்க பிரச்சனைய, குறைகள தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்னா, அவனோட நோக்கமே சமூகம் நல்லா இல்ல. சமூகத்தில பல பிரச்சனை இருக்கு. எதிர்காலத்தில பல பிரச்சனை வரும். அப்படின்னு மக்கள நம்ப வைக்கிறது தான். ஏன்னா, இப்படி நம்புனா தான், அத நம்புற மக்கள், அந்த அரசியல்வாதி தான் நம்மள காப்பாத்துவான் அப்படின்னு அவன் பின்னாடி போவாங்க. அரசியல்வாதி மக்கள அடிமையாக்கணும்னா, இந்த மாதிரி சமூகத்தில பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நம்ப வைக்கணும். அதனால அரசியல்வாதி எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். சமூகத்தில இருக்க நல்ல விஷயத்த பத்தி சொல்லவே மாட்டான். 100 வருஷத்துக்கு முன்னாடியும் அரசியல்வாதி குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். இப்பயும் அரசியல்வாதி குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். நம்ம நாட்ல மட்டும் இல்ல, வளர்ச்சி அடைந்த எல்லா நாடையும் எடுத்துக்கங்க. எல்லா இடத்துலயும் அரசியல்வாதியோட வேலை குறை சொல்றதா தான் இருக்கும். இப்படி குறையா சொல்லி, தொண்டர்களுடைய மனநிலையை கெடுக்கணும். அவங்கள நிம்மதி இல்லாம ஆக்கணும். ஒரு தொண்டன் எந்த அளவுக்கு நிம்மதி இல்லாம இருக்கானோ, எந்த அளவுக்கு இந்த சமூகத்து மேல இருக்க பிரச்சனைய கண்டு பயப்படுறான், சமூகத்தில இருக்க பிரச்சனைய பார்த்து கோவப்படுறானோ, அந்த அளவுக்கு அந்த தொண்டன் நல்லா சிறப்பா வேலை பார்ப்பான், கஷ்டப்பட்டு உழைப்பான். இப்படி ஒரு அரசியல்வாதியோட நோக்கமே தொண்டர்களோட உணர்ச்சிய தூண்டணும். எந்த அளவுக்கு தூண்ட முடியுமோ, அந்த அளவுக்கு அந்த தொண்டன் அந்த அரசியல்வாதிக்கு அடிமையாவான். அந்த அளவுக்கு அந்த தொண்டன் அந்த அரசியல்வாதிக்காண்டி வேலை பார்ப்பான். இப்படி குறையா சொல்லி, எப்படி ஒரு அரசியல்வாதி தொண்டர்கள அடிமையாக்குறானோ, அதே மாரி தான் மூளையோட நோக்கமும் உங்கள அடிமையாக்குறது தான். உங்க வாழ்க்கையில இருக்க குறையா சொல்லி சொல்லி உங்கள அடிமையாக்கும். இப்ப சமூகம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட, இப்ப எவ்வளவோ வளர்ந்திருக்கு. இப்படி சமூகம் வளர்ந்ததுனால உங்களோட வாழ்க்கையும் வளர்ந்திருக்கும். முன்னாடி மக்கள் குடிசை வீட்ல வந்திருப்பாங்க. கரண்ட் இல்லாம இந்த மாரி வசதி இல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா, இப்ப சமூகம் வளர்ந்ததுனால, உங்களோட வாழ்க்கையும் முன்னேறி இருக்கும். இப்போ உங்ககிட்டயும் பணம் நெறையா இருக்கும். முன்னாடி இருக்கவங்களோட ஒப்பிடும்போது உங்ககிட்ட பணம் நெறையா இருக்கும். உங்ககிட்ட தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கும். இந்த மாரி பல நல்லது உங்க வாழ்க்கையிலும் இருக்கும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆனா, அதெல்லாம் மூளை கவனிக்காது. இந்த மாரி வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்கள மூளை உங்ககிட்ட சொல்லாது. வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய பத்தி மட்டும் தான் உங்க மூளை சொல்லும். அது சரியில்ல, இது சரியில்ல. இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு அரசியல்வாதி எப்படி குறையா சொல்லுவானோ, அதே மாரி தான் உங்க மூளையும் குறையா சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில இருக்க நல்ல விஷயத்த பத்தி யோசிக்காது. இப்போ ஒருத்தனோட வாழ்க்கையில ஒரு 1000 நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு கெட்ட விஷயம் தான் இருக்கு. அப்ப அவன் அந்த 1000 நல்ல விஷயங்கள பத்தி யோசிக்கணும். யோசிச்சா தான் அந்த நல்ல விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு நெனச்சு அவன் மனசு சந்தோஷப்படும். ஆனா, அவன் என்ன பண்றான்னா, அவன் வாழ்க்கையில இருக்க 1000 நல்ல விஷயத்த பத்தியும் யோசிக்கல. அவன் வாழ்க்கையில இருக்க ஒரே ஒரு கெட்ட விஷயத்த மட்டும் தான் யோசிக்கிறான். அதனால என்ன நடக்கும்? ஏதோ அவன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களே இல்லாத மாதிரியும், கெட்டது மட்டும் தான் அவன் வாழ்க்கையில இருக்கிற மாரியும் நெனைக்க ஆரம்பிச்சுருவான். அப்ப என்ன நடக்கும்? தானாவே அவன் மனசுல இருக்க நிம்மதி கெட்டுரும். அந்த ஒரு கெட்டத பத்தி யோசிச்சு, மீதி இருக்க நல்ல விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சு ரசிக்காம, கெட்டத பத்தி யோசிச்சு அந்த கெட்டத சரி பண்றதுக்கு மட்டும் நேரத்த செலவு பண்ணுவான். இது மாரி தான் உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல நல்லது நடக்குது. ஆனா, உங்க மூளை கெட்டதில மட்டும் தான் கவனத்த செலுத்தும். ஏன்னா, மூளையோட நோக்கமே உங்கள நிம்மதிய கெடுத்து அதுக்கு அடிமையாக்குறது தான். ஒரு அரசியல்வாதி மக்கள அடிமையாக்கணும்னா, மக்கள் வந்து இப்பயும் சமூகத்தில பிரச்சனை இருக்கு. எதிர்காலத்திலயும் நெறையா பிரச்சனை வரும் அப்படின்னு நம்பும்போது தான் ஒரு அரசியல்வாதிய தேடுவாங்க. ஆனா, ஒரு தெரியான் அவனுக்கு இப்பயும் சமூகம் நல்லா தான் இருக்கு. எதிர்காலத்திலயும் சமூகம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்புறவன், எந்த அரசியல்வாதியும் தேட மாட்டான். ஏன்னா, சமூகத்தில எந்த பிரச்சனையும் இல்ல. எப்பயும் வரப்போறதும் இல்ல. அதே மாரி தான் உங்க மூளை உங்கள அடிமையாக்கணும்னா, நீங்க வாழ்க்கையில இப்பயும் பிரச்சனை இருக்கு. எதிர்காலத்திலயும் பிரச்சனை இருக்குன்னு நம்பணும். அப்பதான் அந்த பிரச்சனைய தடுக்கிறதுக்கு என்னலாம் பண்ணணும்னு உங்க மூளை சொல்லும்.
அதை அடிமை மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்பயும் பிரச்சனை இல்லை, எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, உங்கள் மூளை சொல்கிறதெல்லாம் கேட்கவே தேவை கிடையாது. உங்கள் மூளைக்கு நீங்கள் அடிமையாக இருக்க தேவை கிடையாது. ஒரு அரசியல்வாதி சமூகத்தில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறையா சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? பாத்தியா, அவனுக்கு சமூகத்து மேலே எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது, அதனால தான் சமூகத்தில் இருக்க பிரச்சனையை பற்றிலாம் பேசுகிறேன் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் அந்த அரசியல்வாதியோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அவனுக்கு அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணுன்றதுக்காண்டி இந்த குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் மூளையும். உங்கள் மூளை இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது, நாளைக்கு அந்த பிரச்சனை வரும், இப்படின்னு பல பிரச்சனை இருக்கிறதா தொடர்ந்து உங்கள் மண்டைக்குள்ளேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அது ஏதோ உங்கள் மேலே இருக்க அக்கறையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதை இப்படிலாம் பண்ணால் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. மூளையோட நோக்கமே உங்களை அடிமையாக்கணும். அதுக்காண்டி தான் இப்பயும் பல பிரச்சனை இருக்கிறதாகவும் எதிர்காலத்துலேயும் பல பிரச்சனை இருக்கிறதாகவும் சொல்லுது. இந்த அரசியல்வாதிகள்கிட்ட இருந்தும் உங்கள் மூளைக்கிட்ட இருந்தும் அடிமையாகாமல் தப்பிக்கணும்னா நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும். அந்த உண்மை என்னென்னா, இந்த சமூகம் இப்பயும் நல்லா இருக்குது, எப்பயுமே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும். அது இப்பயுமே நல்லா தான் இருக்குது, எப்பயுமே அது நல்லா தான் இருக்கும். என்ன நடந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். வாழ்க்கையில் கெட்டது அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா, உண்மையிலே கெட்டது வெளியில் இல்லை, வெளியில் நல்லது தான் இருக்குது. அந்த நல்லதை கெட்டதுன்னு உங்கள் மூளை உங்களை நம்ப வச்சு ஏமாத்துது. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அரசியல்வாதிக்கிட்ட இருந்தோம் மூளைக்கிட்ட இருந்தோம் தப்பிக்கலாம்.